சூழ்நிலைகள் உங்களை ஒடுக்குகிறதா? சுற்றியுள்ளோர் உங்களை நெருக்குகிறார்களா? பிசாசினால் சோதிக்கப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். சங்கீதம் 9:18 இப்படியாக சொல்கிறது, எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை என்று சொல்லுகிறது. வேதத்தில் பாருங்க, அன்னாள் என்ற ஸ்திரீ பிள்ளை இல்லாமல் ஒடுக்கப்பட்ட போது அவள் தேவனிடத்தில் வைத்த நம்பிக்கை நிமித்தம் அவளுக்கு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி என்ற குழந்தை போக 5 குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரூத் அவள் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்தபோது போவாஸ் என்ற செல்வந்தனின் மனைவியாக்கப்பட்டால் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறிலே இடம்பெற்றாள். எஸ்தர் ஒடுக்கப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்த அவளை கர்த்தர் பெர்சியா பேரரசின் மகாராணியாக்கினார். மொர்தெகாயை எல்லா நாடுகளுக்கும் தலைவனாக உயர்த்தினார். சிறுமைப்பட்ட உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். நிச்சயமாக உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்பிக்கையோடு பற்றிக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.